உலக மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே அவங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் மனிதகுலத்தோடு கூட உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து செய்த புதிய உடன்படிக்கையின் ஆரம்பமான நாள் இந்த புனித வியாழன் என்பது. யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நமக்கு சொல்லும் ஆழமான ஒரு சத்தியம். யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் 12 பேரையும் அவர் வரவழைத்து முதலாவதாக ஒரு வேலைக்காரனைப் போல, அடிமை வேலைக்காரனைப் போல அவருடைய பாதங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நான் செய்கிறது என்ன என்பது இப்போது உங்களுக்கு தெரியாது, பின்னாளில் அதை விளங்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் இந்த ஆழமான சத்தியம் என்ன என்று அவர்களுக்கு விளங்கியது. பிறகு இயேசு இதோ அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிற்று அவர்களுக்கு கொடுத்து, இதோ என்னுடைய உடல், இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்னார். பிறகு இந்த திராட்சைப்பழ ரசத்தை கிண்ணத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்து, இதோ என்னுடைய இரத்தம், புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படுகிற என் இரத்தம், வாங்கி குடியுங்கள் என்று சொன்னார். பழைய ஏற்பாடு என்பது மனிதர்கள் பாவ பரிகாரத்துக்காக ஆடுகளை, மாடுகளை, புறாக்களை பலியிட்டார்கள். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் முதல் 10 வசனம் இதை போதிக்கிறது. அந்த மிருக இரத்தம் பலிப்பிடத்தில் ஊற்றப்பட்டது, பிறகு மனிதர்கள் மேல் தெளிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ தன்னுடைய உடலை அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் உலகமெங்கும் அவர் சாப்பிடு கொடுக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்தது போல இயேசுவின் உடலை சாப்பிட்டவர்களும் அவர் வருகையில் உயிரோடு எழுந்திருப்பார்கள். 2வது, ஆண்டவர் தன் இரத்தத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். இன்றைக்கும் பைபிள் போதிக்கிற சபைகளில் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை குடிக்க கொடுப்பார்கள். எதற்காக என்றால், இயேசு கிறிஸ்து இரத்தம் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. 2வது, லேவியர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அந்த இரத்தத்தில் தான் இயேசுனுடைய உயிர் இருந்தது. அதை அவர் குடிக்க கொடுக்கிறார். அதை குடிக்கிறவர்கள் உள்ளத்துக்குள்ளே, ஆத்துமாவிலே ஆண்டவராய் இயேசு வருகிறார். இதன் புதிய நித்திய உடன்படிக்கை. அன்றைக்கு மிருக இரத்தம் பலிப்பிடத்தில் ஊற்றப்பட்டது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தமோ அவர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு மகன், ஒவ்வொரு மகளுடைய இதயத்தில் இன்றைக்கும் திருவிருந்து வேளையில் ஊற்றப்படுகிறது. அப்போ ஆண்டவராகிய கடவுள் உலாவும் பலிப்பிடம் எது தெரியுமா? அவர் தெரிந்து கொண்ட விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் தான் தேவன் உலாவும் பலிப்பிடமாகும். ஆகத்தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்கிறது, உங்கள் உடல் கடவுளுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் கடவுளுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியவில்லையா என்று சொல்லி. நல்லது. இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடித்தவர்களுக்கு அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவர்களை எழுப்புவேன் என்று சொன்னார். அன்றைக்கு வடாந்தரத்தில் மன்னாவை சாப்பிட்டவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவராக இயேசுனுடைய உடலை சாப்பிட்டு இரத்தத்தை குடித்தவர்கள் அவர்கள் திரும்பவும் உயிரோடு எழுந்து வருவார்கள். அவர்கள் இயேசுவோடு கூட பரலோகத்துக்குள்ளே நுழைவார்கள். அந்த நித்திய புதிய உடன்படிக்கை உண்டாக்கப்பட்ட நாள் இந்த புனித வியாழன். அருமையானவர்களே, உண்மையான மனம் திரும்புதலோடு கூட பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி மெய்யாக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து உடலை சாப்பிடுவோம், இயேசு கிறிஸ்து இரத்தத்தை குடிக்கவும், நம்ம எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆலயங்களாக மாறுவோம். நம்ம அர்ப்பணிப்போமா? ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, மிருக இரத்தத்தை பலிப்பிடத்தில் ஊற்ற சொன்னீர்.
ஆனால் உலகத்தின் பாவங்களை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியே, ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய இரத்தத்தை நீ தெரிந்து கொண்ட ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் இன்றைக்கும் திருந்து வேலையில் குடிக்க வைக்கிறீர். எங்கள் இதயங்களில் நீர் வந்து வாசம் பண்ணுகிறீர். நாங்களே நீர் வாசம் பண்ணும் கோவில்கள். உமக்கு கோடி நன்றி ராஜா. எத்தனை மகிமையான புதிய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. உம்முடைய உடலை தின்று உம்முடைய இரத்தத்தை குடித்தவர்கள் உம்முடைய வருகையில் உம்மோடு கூட எழுந்து வருவார்கள் என்ற மாபெரும் சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு மகிமை. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த மகிமையான காரியங்கள் நிறைவேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.